பயணமா திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர் ராஜாத்தி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு தலைப்பு ஆஹ், கோவில்களும் வழிபாடுகளும் அப்படின்னு சொல்லி கோவில் வழிபாடுகள் தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் நிர்வாகிகள் அனைவருக்கும், குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள். இன்றைய தலைப்பு கோவில் வழிபாடுகளும் பரிகாரங்களும். வாழ்க வளமுடன். ஓம் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பாராய்த்துறை மேவிய பரனை போற்றி, சீராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, காவாய் கன கதிரலை போற்றி, கைலை மலையோனே போற்றி போற்றி. சிவபெருமான் அருளாலும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் சரணாகதி. தமிழுக்கே முதல் கடவுளாக விளங்கும் திருச்செந்தூர் முருகபெருமானை நிறுத்தி நமச்சிவாயன் வாழ்க. அதாவது, எத்தகையோரையும் மிக எளிதில் வயப்படுத்திக் கொள்ளும் வெள்ளத்தில் பாடி செய்யும் ஒரு நூலுண்டு. அந்த நூல் என்னவென்றால் திருவாசகமே. கனிந்த அன்பெனும் நாரிலே நிகழ்ந்த செந்தமிழ் சொல்லாகிய பூக்களை இறையருள் என்னும் இன்பத்தேனி ததும்பி வலியுமாறு துடுத்தமைப்பதே பாமாலை. அந்த பாமாலையே திருவாசகம். மூவர் முதலிய தேவாரத்திற்கும் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. இவர்கள் அனைவருமே மெய்யடியார்கள். இறையருளை முழுமையாக பெற்றது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவர்களிடையே உயர்வு தாழ்வு கருதுதல் இல்லை. பக்தி பாடல்களில் தமிழில் உள்ளது போல வடமொழியிலும் சிறப்பாக உள்ளது. தாங்கள் பெற்ற அனுபவத்தை, இறை அனுபவத்தை, அந்தந்த அனுபவத்தையும் தத்தம் நூல்களாக தொகுத்து கொடுத்துள்ளனர். உடலை உள்ளத்தையும் எவ்வாறு தாக்கியது என்பதையும் மாணிக்க வாசகர் ஒருவரை தவிர வேறு யாராலும் விரித்து அருள முடியவில்லை. தாம் என்ற நினைவை அடியோடு இழந்து தேனில் விழுந்த ஈயை போல இறை அனுபவத்தில் மூழ்கிய பின் அந்த அனுபவ நிலையிலிருந்து பக்தியை பாடல்களாக மாணிக்க வாசகர் பெருமான் அருளியுள்ளார். தம் அறிவு கொண்டோ புலமை கொண்டோ பாடாமல் இறைவனுடைய அருளை துணையாக கொண்டு தாம் ஒரு கருவியாக மட்டும் நின்று மாணிக்க வாசகர் பாடல்களை பாடியுள்ளார். திருவாசகம் மாணிக்க வாசகரின் பேரன்பு பிளம்புவாக திகழ்ந்தது. ஒருமுறை ஓதுவோரை உள்ளம் உருகி ஒளி கூட்டுவது போல தேனாக தித்தித்து இறை அனுபவத்தினை விளக்கும். திருவாசகத்தின் சிறப்பினை திருக்கலியுடிப்பார் என்னும் சாஸ்திர நூல் பின்வருமாறு கூறுகிறது. இறைவன் தமக்கு நல்கிய பரமானந்தபடியை வாதவூரடிகளார் தமது திருவாயில் மலர்ந்த சொற்களால் வெளியிட்டார். அவர் கவிதையிலிருந்து நாள்வார் நான்மணியில் திருப்பெருந்துறை புகுந்து பேரிட வெள்ளம் பூழ்கி புதனின் பொழிந்த வாசகமே என பாராட்டுகின்றார். இந்த நன்னாளில் திருவாசகத்தை பயில்வோர் பாராயணம் செய்தாலும் முற்றோதல் செய்யாலும் சிவ ஆலயங்களிலும் சைவ திருமடங்களிலும் செய்யும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி அவர்களுக்கு படிப்படியாக நல்ல ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார். அப்பேற்பட்ட மாணிக்க வாசகர் தோன்றியது செந்தமிழ் மணமும் சிவமணமும் ஒருங்கே கமலும் திருநாடு தென்பாண்டி வளநாடு இந்நாட்டை புனலாய் புனம் போற்றாய் சுவன போற்றப்படும் வைகையாற்று கதியில் இன்னதி வரலாற்று சிறப்பு இதிகாசங்கள். அதாவது அவருடைய அவதாரம். வைகை ஆற்றங்கரையில் மதுரை மாநகரத்தில் 7 மைல்கால் தொலைவில் திருவாதாரூர் என்ற ஸ்தலம் உள்ளது. இத்தலத்தில் வாதபுரி ஈஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு இறைவன் எழுந்தருளியுள்ளார். இத்தலம் வாயு பூஜித்த தலம் ஆதலால் வாதபுரம் என்று வழங்கப்பெற்றது. இந்நகரில் ஆமர்த்திய அந்தனகுலத்தில் சிவநெறி பிளராமல் சிந்தையர்களாகிய அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் சம்புபாத சரசரர். அவர் மனைவியின் பெயர் சிவஞான பார்வதி ஆகும்.
இவ்விருவரும் இல்லறம் வலுவாது ஒழுகி வரும் நன்னாளில் தென்னாட்டில் புரசரம்பாகிய புத்த சமயம் மேலோகி இருந்தது. சைவ சமய வளர்ச்சி குன்றை இருந்தது. இறைவன் திருவருளால் இவ்விருவரும் சைவம் தழைக்கவும் வேத சிவகாம நெறிகள் விளங்கவும் திருமகனார் ஒருவர் அவதாரம் செய்ய வேண்டுமென தாய் தந்தை மனம் மகிழ்ந்து அம்மகனார்க்கு திருவாதுரார் என்ற திருப்பெயர் சூட்டினார். அம்மைச்சூரின் ஏற்றல். திருவாதூரில் வயது ஏற ஏற கலைஞர்கள் நிரம்பினர். 16 வயதளவில் வாத ஊரார் கலைஞானங்கள் அனைத்தையும் கைவரப் பெற்றார். இவரது கல்வி திறத்தையும் நல்லொழுக்கத்தையும் கண்டு அனைவரும் வியந்தனர். அந்த காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் என்பவர் திருவாதாரூருக்கு அறிவுத்திறனை கேள்வியுற்ற அரிமர்த்தன பாண்டியன் அவரை தனது அவைக்கு அழைத்து அளவலாவிய அவரது அறிவு நலனைக் கண்டு தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தை சூட்டி தனது முதன் மந்திரியாக அமைத்துக் கொண்டார். திருவாதாரூரும் இறைவனை ஆணை என்று எண்ணி அதனை ஏற்றுக்கொண்டு அமைச்சுமறி தொழிலை மிக கவனத்தோடு ஏற்றி வந்தார். அமைச்சரில் குடிமக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். வாத ஊராரும் அரிமர்த்தன பாண்டியனும் கண்ணும் கவசமாக விளங்கி வந்தனர். பதவியில் பற்றின்மை. வாத ஊரார் தமக்கு கிடைத்த அரிச்சுமை தகுதியால் உலக அனுபவ இன்பங்களை மகிழ்ச்சி அடையவில்லை. உலக வாழ்வும் வாழ்வில் காணும் பெரும் போகமும் நிலையற்றவை எனக் கூறி அறிந்தமையால் அப்பதவியில் அவருக்கு உவர்ப்பு தோன்றியது. ஊத்தினார் தன்னை வேறு கோலம் வேறு ஆகுமாறு இவர் மேற்கொண்டிருந்த அமைச்சுரிமைக்கு இருவருக்கும் தொடர்பில்லாமல் இருந்தது. ஒரு சிறந்த குருநாதரை தேடும் வேட்கை இவருக்கு மிகுந்து வந்தது. பிறவி பெரும்பயனை அடைவதற்கு வழி என்னவோ என சிந்தித்த கணப்பொழுது குதிரைகளை வாங்கச் சென்றார். ஒரு நாள் வாத ஊரார் அவசரவையில் அமைச்சராய் வீற்றிருந்து அப்பொழுது அரசனுடைய குதிரை சேவகர்கள், அரசே, நமது குதிரை படைகளும் குறைய வந்துவிட்டன. வயது முதிர்ந்த குதிரைகளும் நோய் நிறைந்த குதிரைகளுமே இப்பொழுது உள்ளன. சிறந்த குதிரைகள் நம்மிடம் இல்லை. ஆதலில் குதிரைப்படைகளை பலப்படுத்த வேண்டும் என நினைத்தவாறு எங்கள் கடமை என்று வணங்கி தெரிவித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அரசவையில் இருந்த சில தூதர்கள் கீழே கடற்கரையில் நல்ல குதிரைகள் வந்து இறங்கியுள்ளன செய்திகளை அரசனிடத்து தெரிவித்தனர். அரசன் அமைச்சர் பெருவானாகிய வாத ஊராரை பார்த்து, நம்முடைய கருவூலத்திலிருந்து வேண்டும் பொருள்களை பணியாளர்கள் மூலம் எடுத்துச் சென்று நல்ல குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று உபதேசம் இட்டார். வாத ஊராரும் மரக்கட்டளை ஏற்று பொற்பண்டத்தை திறந்த அளவிற்கென பொற்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றிக்கொண்டு படைகளையும் பரிசனங்களையும் தன்னை சூழ்ந்து வர மதுரை செக்கேசன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி மதுரையை விட்டு புறப்பட்டார். பல காதங்களை கடந்து திருப்பெருந்துறை என்னும் தலத்தை அடைந்தார். அவ்வூரை அணுக அணுக அவர் மேல் இருந்த ஏதோ ஒரு சுமை குறைவதைப் போல தோன்றியது. இத்தலமே இறைவன் தன்னை ஆட்கொண்ட தலம் என்ற உணர்வு அவருக்கு தோன்றியது. மாணிக்க வாசகருக்கு அதுபோல இறைவன் நம்முடன் பிரபஞ்சத்தில் ஐதீகமாக கலந்துள்ளார். மனித வடிவில் பூமிக்கு வந்து கடவுளின் மனிதர்களே கடவுளுக்காக பாடிய உபதேசங்கள் தான் திருவாசகம். குரு உபதேசம். அவ்வேளையில் சிவாய நம முழக்கம் எங்கிருந்து வருவதோ அவர் செவிகளுக்கு எட்டியது. அவ்வொளி வரும் திசையை நோக்கி வாத ஊராரும் விரைந்து சென்றார். ஓரிடத்தில் கல்லால மரம் போன்ற பெரியதொரு குருந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு ஞானமே வடிவாக ஒருவர் எழுந்தருளி இருந்தார். வேத சிவகாமங்களும் புராண இதிகாச சமய நூல்களும் ஆகிய பல நூல்களையும் கற்றுத் தெளிந்தவர்கள் போன்ற சீடர்கள் பலர் அவர் முன் குழுமியிருந்தனர். அச்சீடர்களில் பாசமாம் பற்றுக்கும் ஆசனாய குருநாதர் வீற்றிருந்தார். அவளது வலது திருக்கை சின்முதிரையை காட்டிக் கொண்டிருந்தது. அவரது திருமுகம் ஒளி செய்து மண்டலமாக தெரிந்தது. அவரது கண்களில் திருவருள் விளக்கத்தை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு வீற்றிருந்த குருநாதரை கண்ட வாத ஊரார் தாம் பல நாட்கள் விரும்பியிருந்த குருநாதர் இவரே என்று எண்ணி காந்தம் கண்ட இரும்பு போல வாத ஊரார் மனம் குருநாதர் வசமாயிற்று. இந்நிலையில் வீழ்ந்து பணிந்தார். ஐயனே, எளியேனை ஆட்கொண்டருளுக என வேண்டினார். வாத ஊராரின் பரிபாக நிலையைக் கண்ட குருநாதர் திருக்கண் நோக்கம் பரிசம் முதலிய திக்கைகளை செய்து திருவடி 5 எழுத்தை அவருக்கு உபதேசம் செய்தார். இவ்வாறு தம்மை ஆட்கொண்ட பெருங்கருணை திறத்தை வியந்த வாத ஊரார் அன்போடு குருநாதர் திருவடிகளை மீண்டும் வணங்கி
ஞான ஆசிரியர் என திருவக்குறள் நோக்கலால் ஞானத்தின் திருவடிகளாக வாத ஊரராக மாறினார். தமது குருநாதரின் திருவடிகள் தம்மை ஆட்கொண்ட கருணையை செம்மாலைகளாகவும் சூடினார். இதுதான் மாணிக்க வாசகர். ஞானமாசிரியர் திருமுன் மாதவூரார் பாடிய ஸ்தோத்திரங்களில் இனிமையோடு கேட்பார் மனதை உருக்கும் அருள் விளக்கத்தோடும் இருந்த காரணத்தால் ஞானாசிரியர் வாதவூராரை உனக்கு மாணிக்க வாசகர் என்று பெயர் தொந்தும் என்று கூறி அப்பெயரை தீக்கை நாமமாக சூட்டினார். அன்று முதல் வாதவூரார் என்ற திருப்பெயருடன் மாணிக்க வாசகர் என்ற பெயரும் அவருக்கு வழங்குவதாயிற்று. திருப்பெறையின் திருப்பணிகள். மாணிக்க வாசகர் குருநாதரை வணங்கி என்னை ஆட்கொண்ட பொழுதே என்னுயிரும் உடமையும் தங்க உரிவாயின. ஆதலால் அடியேன் கொண்டு வந்த பொருள்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு அருளால் வேண்டும் என குறையீர்ந்தார். குருநாதரும் அப்பொருளைக் கொண்டு சிவபணி செய்க என ஆணையிட்டார். அக்கட்டளையின்படியே மாணிக்க வாசகர் அரசன் குதிரை வாங்குவதற்கு தம்மிடம் அளித்த பொருள்கள் அனைத்தையும் சிவபணிக்காகவே செலவிட்டார். நாட்கள் பல சென்றன. அருளாமுதத்தை உண்டு கொண்டு திரளார் சிவானந்த போகத்தை தெளித்திருந்தார் மாணிக்க வாசகர். அமைச்சரின் வேறுபட்ட நிலையுடன் வந்தவர்கள் மாணிக்க வாசகரின் குதிரை கொண்டு மதுரை செல்ல வேண்டுமே என்று தாங்கள் எண்ணி வந்த செயலை நினைவூட்டினர். மாணிக்க வாசகர் அவ்வுரைகளை கேளாதவாறு இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார். அந்த பணியாளர்கள் மதுரை மாநகருக்கு திரும்பிச் சென்று பாண்டிய மன்னனிடம் நிகழ்ந்தவற்றை தெரிவித்தனர். பாண்டிய மன்னனின் அழைப்பு. இச்செய்தியை அறிந்த பாண்டிய மன்னன் சினந்து திருமுகம் ஒன்றெழுதி அதை வாதவூராரிடம் சேர்ப்பித்து அவரை அழைத்து வருக என ஆணையிட்டார். சேவகர்களும் திருப்பெருந்துறையை அடைந்து அரசன் அளித்த திருமுகத்தை அமைச்சர் பிரானிடம் கொடுத்து அரசன் கட்டளை அறிவித்து நின்றனர். அதை கேட்ட வாதவூரார் தம் குருநாதரிடம் சென்று நிகழ்ந்ததை விண்ணப்பித்து குருநாதர் புன்முறுவல் பூர்த்து அஞ்சர்க ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று மன்னனிடம் அறிவித்து மாணிக்க கல்லையும் கையுறையுமாக கொடுக்க என்று கூறி மாணிக்க கல் மோதிரத்தை அளித்து விடை கொடுத்து அனுப்பினார். வாதவூராரும் குருநாதரை பிரிய மனமில்லாமல் பிரியா விடைபெற்று மதுரை வந்தருளினார். அரசவைக்கு வந்த மாணிக்க வாசகர் இறைவன் அருளிய மாணிக்க கல் மணியை மன்னனிடம் கொடுத்து வருகின்ற ஆவணி மூல நாளில் குதிரைகள் மதுரை வந்தடையும் என்று கூறினார். அரசனும் சினம் மாறி மனம் மகிழ்ந்த அமைச்சரை அன்போடு வரவேற்று அனுகூர்த்தி பெற்று வழிபட்டனர். நரிகள் பலவாகின. வாதவூராருக்கு தாம் அளித்த வாக்கை நிறைவேற்ற பெருமான் நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி தேவர்கள் குதிரை சேவர்களாக புடைசூழ குதிரை தலைவன் போல திருக்கோலம் கொண்டு வேதமாகிய குதிரையில் அமர்ந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். குதிரைப்படைகள் மன்னனை நோக்கி வருவதைக் கண்டதன் மூலம் மன்னன் மகிழ்ந்தார். அவன் மனம் மகிழ்ந்தது. பாண்டியனின் பரிசு, அதாவது கடல் அலைகள் போல வந்த படைகள் விரைந்து நடையால் எழுந்த புழுதி படலும் ஆணை மறைத்தது. குதிரை கூட்டம் மதுரை மாநகரை அடைந்தது. குதிரை தலைவனாக வந்த சிவபிரான் பாண்டிய முன்னணியில் குதிரைகள் அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினார். குதிரைகள் பல வகைகளில் நடைகளில் நடத்தி காட்டியும் ஆடல்கள் புரிய செய்தும் பாண்டியனை மகிழ்வுற்றது. பெருமகிழ்ச்சி அடைந்த பாண்டிய மன்னன் குதிரை தலைவனுக்கு ஒரு பட்டாடையை பரிசாக கொடுத்தார். குதிரை தலைவனாக வந்த பெருமான் அப்பரிசை புன்னகையோடு தன் செண்டினால் வாங்கினார். தான் அளித்த பரிசை மரியாதை குறைவாக குதிரை தலைவன் பெறுவதைக் கண்ட மன்னர் வெகுண்டார். அங்கிருந்து வாதவூரார் செண்டினால் பரிசு பெறுதல் அவர்கள் நாட்டு வழக்கு என கூறி மன்னன் சினத்தை மாற்றினார். பின்னர் குதிரை இலக்கணம் அறிந்த வல்லவர்கள் குதிரைகள் எல்லாம் ஆராய்ந்து இவைகள் நல்ல நிறமும் நடையும் நல்ல சுழிகளும் பெற்றுள்ளன என்று பாராட்டினர். அரசனும் தான் அளித்த பொருளை விட பல மடங்கு அதிகமான குதிரைகளை பெற்று மகிழ்ந்தார். அவைகளை பந்தியில் சேர்க்குமாறு பணித்தார். குதிரை தலைவன் குதிரைகளை எல்லாம் கையிறு மாற்றி கொடுக்கும்படி தன்னுடன் வந்தவர்களிடம் கூறி அரசன் விடைபெற்றார். பரிகள் நரிகளாயின. அன்று இரவு நடுநிசியில் குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறின. பந்தியில் இருந்த பழைய குதிரையும் கொன்று தின்று ஊர் மக்கள் அஞ்சும்படி மூளை முடுக்குகளில் எல்லாம் ஓடி மறைந்தன. காலையில் குதிரை சேவகர்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்கி அரசனிடம் வந்து முறையிட்டனர். இச்செய்தியை கேட்ட மன்னன் சினம் பொங்கி அமைச்சர்களை அழைத்து வாதவூரார் செய்த வஞ்சனையை கூறி படைத்தலைவர்களை அழைத்து வாதவூராரை சுடும் வெயிலில் நிறுத்தி தண்டனை அளித்து அவரிடத்தில் கொடுத்த பொருட்களை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டு வருமாறு உத்தரவிட்டார்.
படைவீரர்கள் இவரை அழைத்துச் சென்று சுடுவெயிலில் நிறுத்தி தலையிலே கல்லேற்றி ஒருத்தார்கள். மாதவூரார் இறைவன் திருவருளை நினைந்து எனக்கு இத்தகைய துன்பம் முறையாகுமோ என கூறி வருந்தினார். வைகையில் வெள்ளம் வந்தது. அதாவது மாதவூருடைய துன்பம் துடைக்க எண்ணிய எம்பெருமான் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகுமாறு செய்தறினார். வைகையில் தோன்றிய பெருவெள்ளம் மதுரை நகர் முழுவதையும் விரைந்து பரவத் தொடங்கியது. பெரும் வெள்ளத்தை கண்ட ஊர் மக்கள் ஊழிக்காலமே வந்துவிட்டது என்று அஞ்சி நடுங்கினர். பாண்டியனும் ஆற்று வெள்ளத்தை தடிக்க பூ, பொன், பட்டு முதலிய அணிகலன்களை ஆற்றில் விற்று வெள்ளம் தணியுமாறு ஆற்றை பணிந்தார். வெள்ளம் மேலும் பெருகியதே அல்லாமல் குறையாது கண்டு அமைச்சர்களோடு கூறி மதுரை மக்களெல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு பங்கு என அளந்து கொடுத்து ஆற்றின் கரையை அடைக்கும்படி ஆணையிட்டார். மண் சுமந்தது. அரசன் ஆணையை காவலர்கள் ஊர் முழுவதும் முறைசரித்து அறிவித்தனர். அந்நகரில் பிற்றுவித்து வாழ்க்கைக்கு வழிநடத்தி வந்த வந்தி என்னும் மூதாட்டி தனக்கு அளவு செய்துவிட்ட ஆற்றின் பங்கை அடக்க ஆள் கிடைக்காமல் வருந்தினார். நாள்தோறும் ஆண்டவனிடம் அன்பு செலுத்தி வந்த வந்தியின் துன்பத்தை தவிர்க்க இறைவன் சிவபெருமானே அவளிடம் கூலியாள் போன்று தோன்றினார். யாரேனும் கூலி கொடுத்து என் வேலை கொள்வாருண்டோ என கூவிய வண்ணம் தன்னை வந்தடைந்த பணியாளனைக் கண்டு மகிழ்ந்து, நீ எனக்கு கூலியாளாக வரவேண்டும், அவ்வாறு என் ஆற்றின் பங்கை அடைத்து தருவாயானால் நான் விற்கும் பிட்டை கூலியாக தருகிறேன் என்று கூறினாள். அதற்கு இசைந்த கூலியால் அவள் கொடுத்த பிட்டை வாங்கி உண்டு, தாயே என் பசி தீர்ந்தது, நீ ஏவிய பணியை நான் செய்து முடிப்பேன் என அவள் பங்கை அறிந்து அதை அடைப்பதற்கு முற்பட்டார் சிவபெருமான். வந்தி மேலும் அளித்த பிட்டை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையை நோக்கி சென்றார். பாண்டியனிடம் பிரமநடிப்படுதல். வேலை தொடங்கிய அவ்வந்தியின் ஆளாகிய சிவபெருமான் ஒரு சிறிது மண்வெட்டி தன் திருமுடியில் எடுத்துச் சென்று கரையில் கொட்டிவிட்டு களைப்படைந்தவன் போல ஓரளவு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். மந்தி அளித்த பிட்டை உண்டு ஆடுவதும் பாடுவதுமாக இருந்து பொழுதை போக்கினார். வேலை செய்து களைத்தவன் போல கூடையை தலையில் வைத்துக் கொண்டு உறங்கவும் செய்தார். ஆற்றின் கரை அடைபட்டதா என்பதை பார்வையிட வந்த மன்னர் காவலர்கள் ஊரில் உள்ள ஒவ்வொருவரும் தம் தம் பங்கை அடைத்து முடித்தனர். பிட்டுவிற்கும் வந்தி என்னும் மூதாட்டியின் பங்கு மட்டும் அடைபடாமல் இருந்தது. வந்திக்கு ஆளாய் வந்த ஒருவன் நாங்கள் கண்டித்தும் சரிவர தன் பணியை செய்யாமல் பொழுதை கழிக்கிறான், அதனால் அப்பகுதி நூற்றை கொடுத்தது குருணி என்பது போல ஒருத்தி பங்கு ஊரார் பங்கையும் கரைக்கிறது என்று கூறினார்கள். உடனே அப்பகுதியை பார்வையிட வந்த பாண்டியன் அக்கூலியாளை அழைத்து வர தன்னுடைய கைப்பிரம்பால் முதுகில் அடித்தான். அடித்த அளவில் கூலியாளாக வந்த பெருமானை ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்டி மறைத்தான். வெள்ளமும் வற்றியது. பாண்டியன் அடித்த பிரம்படி அரசன், அரசி, அமைச்சர், காவலாளிகள் முதலிய எல்லோர் மேலும் பட்டது. அண்ட சராசர பொருள் அனைத்திலும் மேலும் பட்டது. அது சமயம் ஓர் அசரறி வெளிப்பட்டது. எமது அடியான் மாணிக்க வாசகரின் பெருமையை உலகறியச் செய்யவே நாம் இந்நிகழ்ச்சியினை செய்தோம். அவரை போற்றி நீ பெருவாழ்வு வாழ்வாயாக என அரசனின் ஏனையோரும் கேட்டனர். அப்பொழுது வாதவூரார் இறைவன் தம் பொருட்டு கூலியாளாக வந்து திருவருளை எண்ணி வியந்தார். பாண்டிய மன்னன் வாதவூராரின் பெருமையை நன்கறிந்து அவரை வணங்கி, நற்றவா பெரியவர் அமைச்சர் அமர்ந்து என் குல தெய்வத்தையும் என் கண்ணார கட்டி குதிரை சேகனாகவும் கூலியாளாகவும் வரச்செய்து என் பிறவி குற்றத்தை ஒழித்த பெரியவரே, என்னை மன்னித்தருள வேண்டும். தங்களின் பெருமை இறைவன் எனக்கு நன்கு உணர்த்தினார். என் அரசு உரிமையை இன்று முதல் தாங்கள் ஏற்றருள வேண்டும் என்றும் வேண்டினார். வாதவூரார் பாண்டியன் இறைவனுடைய திருத்தொண்டை செய்த என்னை உரிமையாக்குவதே இவ்வுலக ஆட்சியை எனக்கு ஒப்பாக தருவதாகும் என்றார். மன்னனும் அதற்கு இசைந்து அவர் விரும்பியமாறு அவர் சொல்ல விடுத்த திருவருள் உணர்வோடு தம் அரண்மனைக்கு சென்றார். மாணிக்க வாசகரும் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதை பண்டாரத்திலிருந்து கொடுக்க விரும்பினார். அச்சிலையுமே தவவேடம் தாங்கியவராக திருவிளையாடலை எண்ணி மகிழ்ந்தார். இவ்வாறு குருநாதர் பிரிவு. மீண்டும் தன் குருநாதரை அடைந்த வாதவூரார் கூட்டத்தில் கலந்து ஞான தேசிகனாய் தம் கைலாயத்திற்கு செல்ல வேண்டியதை சீடர்களுக்கு உணர்த்தி அவர்கள் இன்புற்றிருக்குமாறு பணிந்தார்.
அடியவர்கள் தம் குருநாதரை பிரிந்து மனமில்லாமல் பெரிதும் வருந்தினர். அதைக் கண்ட குருநாதர், இந்த குருந்த மரத்தின் நிழலில் ஒரு தெய்வ பீடம் அமைத்து அதில் நம்முடைய திருவடிகளை எழுப்பி வழிபாடு செய்ய வருவீர்களானால் ஒரு நாள் இக்கோயில் திருக்குளத்தில் தீப்பிழம்பு ஒன்று தோன்றும். அதில் அனைவரும் மூழ்கி எம்மை அடையலாம் என்று திருவாய் மலர்ந்தளினார் எம்பெருமான். நிற்க என கட்டளையிட்டு கையிலே சென்றார். மாதவூரார் அடிகள் மற்றும் அவனை பின்தொடர்ந்து சென்றவர்கள் அவரை கண்ட குருநாதர், நீ என்னை பின்தொடர்ந்து வருதல் வேண்டோ. உத்தரகோச மங்கை என்னும் திருப்பதிக்குச் சென்று அங்கு எண்வகை சித்திகளை பெற்று திருக்கருகுன்றம் முதலான தலங்களை தரிசித்து பின்னர் தில்லை அடைவாயாக என்று கூறிச் சென்றார். மாணிக்க வாசகரும் அவ்வாறே திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் கீழ் ஒரு தெய்வ பீடம் அமைத்து அதில் குருநாதரின் திருவடிகளை எழுந்தருளச் செய்து அடியாரோடு தாமும் வழிபட்டு வாழலாயினார். இவ்வாறு நாம் மாணிக்க வாசகரின் பெருமைகளை அடக்கிக் கொண்டே போகலாம். மாணிக்க வாசகர் தல யாத்திரை. மாணிக்க வாசகர் திருவருட்பேகத்தில் திளைத்து வாழும் நாட்களில் நமச்சிவாயன் வாழ்க என தொடங்கும் சிவபுராணம், அற்புத பத்தும், அதிசய பத்தும், கொலைப்பத்தும், சன்னிப்பத்தும், ஆசைப்பத்தும், வாழாப்பத்து, அடைக்கலப்பத்து, சித்திலா பத்து, புணர்ச்சித பத்து, அற்பத்து, திருவார்த்தை என்னும் பதிகம், திருவெண்பா, திருப்பள்ளி எழுச்சி, திருசேவடி, ஆனந்த மாலை, உண்ணி இருப்பது, பிரார்த்தனை பத்து, திருப்பாண்டி பதிகம், பண்டாய நான்முறை முதலிய பதிகங்களை திருவாய் மலர்ந்தருளி அடியார் கூட்டத்துடன் பல நாள் திருப்பெருந்துறையில் எழுந்தருளினார். ஒரு நாள் திருக்குளத்தில் தீப்பிழம்பு தோன்றியது. அடியார் அனைவரும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டு அதில் மூழ்கி பெருமான் அம்மையப்பராய் இடப வாகனத்தில் எழுந்தருளினார். அருள்காட்சி வழங்கினார். அடியார்கள் அனைவரும் மூழ்கி சிவகணங்கள் ஆயினர். மாணிக்க வாசகர் இவ்வேளையில் கொன்றைமர நிழலில் சிவயோகத்தில் அமர்ந்திருந்தார். இந்நிகழ்ச்சியை யோக காட்சியில் அறிந்த அடிகளார் பிரிவற்று வருந்தி குருந்த மரத்திலிருந்து குருநாதரின் திருவடி பீடத்தை பற்றி கொண்டு அருளார். திருச்சதகம் என்னும் பாமாலையால் இறைவனின் திருவருளை ஸ்தோத்திரம் செய்தார். பின்னர் குருநாதர் தனக்கு பணித்த அருளாணையில் வண்ணம் திரு உத்தரகோச மங்கை சென்று நீத்தல் விண்ணப்பம் என்னும் திருப்பதிகத்தை ஸ்தோத்திரம் செய்தார். அப்பொழுது அடிகளார் இறைவன் திருப்பெருந்துறையில் காட்டிய குருந்தமர் கோலத்தை காட்டியருளினார். அத்திருக்கோலத்தை கண்டு மகிழ்ந்த அடிகளார் அங்கு அட்டமா சித்திகளை கைவரப் பெற்றார். பின்னர் பல திருப்பதிகங்களை வணங்கிக் கொண்டு பாண்டிய நாட்டை கடந்து சோழவள நாட்டை திருவிடை மருதூரை வந்தடைந்தார். இடைமருதில் ஆனந்த தேனாக எழுந்தருளிய இறைவனா நலத்தை நுகர்ந்து திருவம்பூரை அடைந்து பட்டிடம் கொண்ட பெருமானை வணங்கி திருப்புலம்பல் என்னும் பதிகத்தை அருளிச் செய்தார். அதற் பின்னர் சீர்காழி அடைந்து தோணியப்பரை தரிசனம் பிடித்தம்பத்து என்னும் பதிகத்தை அருளிச் செய்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சோழ நாடு கடந்து நடுநாட்டை அடைந்த திருமுதுகுன்றம், திருவெண்ணை நல்லூர் முதலிய ஸ்தலங்களை தரிசனம் செய்து திருவண்ணாமலையை அடைந்தார். அங்கு இறைவன் குருந்தம் திருக்கோலத்தை காட்டி வணங்கினார். அத்தலத்தில் பல நாட்கள் தங்கினார். திருவண்ணாமலை. அடிகளார் திரு அண்ணாமலையில் தங்கியிருந்த போது மார்கழி மாதம் வந்தது. திருவாதிரைக்கு முன் 10 நாளில் கன்னிப் பெண்கள் விடியற்காலம் எழுந்து வீடுகள் தோறும் சென்று ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பி நீராடி வழிபாடு செய்வதைக் கண்டு அவரவர் வாய்மொழியாகவே திருவெம்பாவையும் அம்மானையும் காட்சியை செய்து திருவம்மானை அருளிச் செய்தார். திருத்தில்லை தரிசனம். பின்னர் திரு அண்ணாமலையை காஞ்சிபுரம் அடைந்து அவ்வூர் இறைவனை தரிசனம் செய்து திருக்கழுக்குன்றம் அடைந்து திருக்கழுக்குன்றம் பதிகம் பாடினார். அங்கே பெருமான் பெருந்துறையில் அவரை ஆட்கொண்ட குருநாதர் திருக்கோலத்தில் காட்சி வழங்கினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு திருத்தலையின் எல்லை அடைந்த திருத்தலத்தை தரிசித்தார். தில்லை சிவலோகம் போல காட்சியளித்தது. அந்நகரை அடைந்த மாணிக்க வாசகர் திரு வீதிகளை கடந்து கிழக்கு திருவாயிலாக திருக்கோவிலுக்கு சென்றார்.
சிவகங்கை நீராடி வளமாக சிற்றபையில் எழுந்தருளியிருக்கும் ஆனந்த நடராஜ பெருமானை ஆறா அன்பினில் கண்டு கண்ணீர் வார உளம் நெகிழ்ந்து வணங்கினார். குருநாதராக எழுந்தருளி வந்து காட்சி கொடுத்த இறைவனை தில்லை சிற்றம்பலத்திலே கண்டு பேரானந்தம் அடைந்தார். ஆனந்த கண்ணீர் பெருக கண்டபத்தி என்னும் பதிகத்தையும் செய்தார், பாடி வழிபட்டார். பின்னர் தில்லையின் கீழ்த்திசையில் ஒரு தவச்சாலை அமைத்து பல நாட்கள் தங்கி இருந்து தினமும் அம்பலவாணனின் ஆனந்த நடனத்தை தரிசித்து வந்தார். திருப்புலீஸ்வரம், திருநாகேஸ்வரம் முதலான திருத்தலங்களுக்கு சென்று மீண்டும் தில்லை வந்தடைந்தார். தில்லையில் அடிகளார் அருளி செய்த குலாபத்து, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், கீர்த்தி திருவழகல், திருவண்ட பகுதி, போற்றி திருவழகல், திரு பொற்சுன்னம், திரு என திருநுள் நோக்கம் என்ற அன்னை பத்தையும் குயில் பத்தையும் அச்சம்படுத்தினார். இவ்வாறு நாம் மாணிக்க வாசகருடைய அருள் மிக பெருமையுற்றது. மாணிக்க வாசகர் அவர்கள் புத்த மதத்தரோடு சமயவாதம். மாணிக்க வாசகர் தில்லையில் வாழ்ந்து வரும் நாட்களில் சிவனடியார் ஒருவர் சிதம்பரத்திலிருந்து ஈழநாட்டிற்கு சென்றிருந்தார். அவ்வடியார் செம்பொன்னம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் என்ற திருநாமங்களை இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்கும் இயல்புடையவர். அவர் ஈழம் சென்றிருந்த காலத்தில் ஈழ நாட்டில் புத்த சமயம் மேலோங்கி இருந்தது. இவ்வுடையாரின் இயல்பை கண்ட சிலர் அரசனிடம் சென்று அவரது செய்திகளை உணர்த்தினர். அரசன் சிவனடியாரை சபைக்கு அழைத்து வருமாறு செய்தார். அரசவைக்கு வந்த அந்த அடியவர் செம்பொன்னம்பலம், திருவண்ணம்பலம், திருச்சிற்றம்பலம் என சொல்லிக் கொண்டே இதன் இருக்கையில் அமர்ந்தார். அரசன் வியர்ந்து இதன் பொருள் யாது என்று அவரை கேட்டார். அவ்வடியார் அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தார். தீயவரும் உள்ளன்போடு பெயரை ஒருமுறை கூறினாள், தீயவரும் உள்ளன்போடு இப்பெயரை ஒருமுறை கூறினாள் 21,600 தடவை திருவந்தலத்தை கூறியதனால் உண்டான பயன் தரும் இது. அதாவது திருவம்பலம், திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம் என்ற இந்த வார்த்தையை அடியார்கள் கூறும் பொழுது தீயவரும் உள்ளன்போடு கெட்ட மனிதனாக இருந்தாலும் இந்த பெயரை ஒருமுறை கூறினாலே நமது உடம்பில் உள்ள 21,600 நாடி நரம்புகளும் வேலை செய்யும் என்பதை தமிழ் நூலால் உணர்த்தியுள்ளார். இதை இந்த திருவைந்தெழுத்தை கூறியதனால் உண்டாகும் பயன் என்ன என்று கூறி தில்லை பெருமானின் சிறப்பை எடுத்துரைத்தார். அங்கிருந்த புத்தமத ஆச்சாரியன் சிவனடியார் கூறுவதை கேட்டு சிரித்தார். திரிபீடகம் அருளிய எங்கள் புத்தத்தரை தவிர வேறு தெய்வம் உண்டோ? ஆதலால் நான் தில்லைக்கு சென்று சைவத்தை வென்று புத்தனே கடவுள் என நிலைநாட்டுவேன் என சூளுரைத்தான். ஈழத்தரசனும் தன் உமையும் பெண்ணையும் உடனழைத்துக் கொண்டு புத்தாச்சாரியுடன் தில்லைக்கு புறப்பட்டார். தில்லையை அடைந்த புத்தகுரு அரசன் முதலானோர் திருக்கோவிலை அடைந்து அக்கோவில் மண்டபத்தொன்றில் அமர்ந்தார். கோவில் காப்பாளர் அவர்களை அணுகி புறசமயத்தார் இங்கு தங்குதல் கூடாது என்றார். அதை கேட்ட புத்தகுரு, நாம் உங்கள் சமயத்தை வென்றே எங்கள் சமயத்தை இங்கு நிலைநாட்ட வந்துள்ளோம் என்று வாதிட்டார். அச்சூளுரை தில்லைவாழ் அந்தணர்களுக்கு எட்டியது. அவர்கள் சோழ மன்னனுக்கு நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அன்றிரவு தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் புத்தமத குருவை எவ்வாறு வெல்வது என கவலையுற்று திருச்சிற்றம்பலனை எண்ணி வணங்கி துயில் கொண்டனர். நடராஜ பெருமான் அவர்கள் கனவில் வந்தருளி தில்லையின் கீழ்பால் சிவயோகத்தில் அமர்ந்து தவமியற்றி வரும் நம் அடியவராகிய மாணிக்க வாசகனை அழைத்து வந்து புத்த குருவோடு வாதிடச் செய்க, அவன் அவர்களை வெல்வான் காவலர்க என்று தெரிவித்தார். மறுநாள் தாம் கண்ட கனவை ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டு இறைவன் திருவாயிலை உயர்ந்து அரசன் மாணிக்க வாசகரிடம் எழுந்தருவி, உங்கள் தவச்சாலையை அடைந்து மாணிக்க வாசகரிடம், அடிகளே, நாம் சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டும் எண்ணத்துடன் ஈழ நாட்டு மன்னனும் புத்த மதமும் வந்துள்ளனர். தாங்கள் வந்து அவர்களை வாதில் வென்று நச்சமயத்தை நிலைநிறுத்துதல் வேண்டும் என்று அழைத்தார். அதை கண்ட அனைவருமே ஒரே மாதிரியான கனவையும் அரசனிடம் விருப்பத்தை தெரிவித்தார்கள். இதை ஊமை பெண் பேசியது. மாணிக்க வாசகர் அதற்கு சம்மதித்து தில்லை மூவருடன் திருக்கோவிலை சென்று
ஆனந்த கூத்தனை வணங்கி அவனருள் பெற்று புத்தமத குரு இருந்த மண்டபத்தை அடைந்து தீயவர்களை காண்பது தீயது என்று எண்ணி அவர்களுக்கு எதிரே ஒரு திரையிட செய்து தான் மறுபக்கத்தில் அமர்ந்தார். சோழ மன்னனும் மறையோரும் புலவர்களும் அந்த அவையில் கூடியிருந்தனர். சோழன் மாணிக்கவாசகரை பணிந்து, புத்தர்களை வாதில் வென்று நம் சமயத்தை நிலைபெறச் செய்வது தங்கள் கடமையே, தோல்வியுற்ற புத்தர்களை முறை செய்வது என் கடமை என வேண்டிக் கொண்டான். பின்னர் மாணிக்கவாசகர் புத்தகுருவை விழித்து வந்த காரியம் என்ன என வார்த்தையை தொடங்கினார். வாதம் தொடர்ந்து நடைபெற்றது. மாணிக்கவாசகர் எத்துணை உண்மைகளை எடுத்துரைத்தாலும் அவை புத்தகுருவின் செவிகளில் ஏறவில்லை. மாணிக்கவாசகர் கூறிய வாதத்தை மறுக்கும் வழியின்றி சிவநிந்தனை செய்ய தொடங்கினார். அதை கண்ட மாணிக்கவாசகர் கலைமகளை வேண்டி, சிவநிந்தை செய்யும் நாவில் நீ இருத்தல் பொருந்துமோ? இவர்கள் நாவை விட்டு அகழ்வாயாக, இது இறைவன் ஆணை எனக் கூறினார். அவ்வளவில் புத்தகுருவும் அவருடன் வந்தமர்ந்தவர்களும் ஊமையாயினர்கள். இதை கண்டு வியப்புற்ற ஈழ மன்னன் மாணிக்கவாசகரை வணங்கி, அடிகளே, என் மகள் பிறவி முதல் ஊமையாக இருக்கின்றாள். அவளை பேசும்படி செய்தால் நான் தங்களுக்கு அடிமையாவேன் என்று கூறினார். மாணிக்கவாசகர் அதற்கிசைந்து அப்பெண்ணை அவைக்கு வரவழைத்து அமர்த்தி, பெண்ணே, இப்புத்தன் கேட்ட கேள்விகளுக்கு விடை கூறு என்று கூறினார். அப்பெண்ணும் அனைவரும் வியர்ந்து மகிழும்படி புத்தகுருவின் வினாக்களை மாணிக்கவாசகர் தாமே பெண்ணிடம் கேட்க அப்பெண் அதற்கு விடையளித்தாள். அந்த வினா விடைகளே திருச்சாள் என்ற பதிகமாக அமர்ந்தது. ஈழ மன்னனும் அதை கண்டு மகிழ்ந்து மாணிக்கவாசகர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி, சைவ சார்ந்தான் அவையோரும் அனைவரும் மாணிக்க பெருமானை போற்றி துதித்தார்கள். ஈழ மன்னன் திருநீரும் கண்டிகையும் பூண்டு அடிகளை பணிந்தார். புத்தகுருவும் மற்றவர்களுக்கு பேசும் திறம் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். மாணிக்கவாசகர் அவர்கள் மீது திருவருட்பார்வையும் செலுத்தினார். அவ்வளவில் அனைவரும் ஊமை நீங்கி பேசும் திறம் பெற்று மாணிக்கவாசகரை வணங்கி தாம் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டனர். புத்தகுருவும் அவரை சூழ்ந்து வந்த அனைவரும் சைவர்களாக மாறினர். மாணிக்கவாசகரும் திருக்கோவிலுக்குள் சென்று சபாநாயகரை வணங்கி நம் தவச்சாலை எழுந்தருளினார். இவ்வாறு தவச்சாலையில் தங்கியிருந்த காலத்தில் மாணிக்கவாசகர் திருப்படையாட்சி என்றும் அச்சோபதிகம் என்பதும் யாத்திரை பத்தி என்ற படிகங்களை பாடினார். இறைவன் திருவாசகம் கேட்டு எழுதியது. இவ்வாறு சிதம்பரத்தில் மாணிக்கவாசகர் வாழ்ந்து வரும் நாட்களில் ஒரு நாள் அந்தண பெருமார் ஒருவரின் அவரிடம் வந்து தம் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் சிவபிரான் மாணிக்கவாசகருக்காக செய்த அருள் செயலால் உலகமெங்கும் பரவியுள்ளது என்றும் வியந்து கூறி மாணிக்கவாசகர் பல தலங்களில் பாடிய பாடல்களை முறையாக சொல்லும்படி கேட்டார். மாணிக்கவாசகரும் அந்தணரை அருகில் இருத்தி தாம் பாடிய திருவாசக பாடல்கள் அனைத்தையும் சொல்லி அருளினார். அந்தணரும் நம் திருக்கரத்தால் அவைகளை எழுதி முடித்து பாவை பாடிய திருங்கல்கள் திருவாயால் ஒரு கோவை பாடுக என்றார். அவ்வேண்டுகோளுக்கு இணங்கிய மாணிக்கவாசகர் இறைவனது திருவடிப்பேற்றை உட்கருத்தாக கொண்ட இனிய திருக்கோவையர் என்னும் நூலை அருளிச் செய்தார். அந்தண பெருமான் அந்த நூலை தம் திருக்கடத்தால் எழுதி முடித்தார். பின்னர் அந்தணர் வடிவில் வந்த சிவபெருமான் மறைந்தார். அதைக் கண்ட மாணிக்கவாசகர் இப்படி தன்னை ஆட்கொண்ட சிவபிரானே என்பதை அறிந்து கண்ணீர் மல்க திருவருளை எண்ணி வாழ்த்தினார். திருவாசகத்தின் உட்பொருள் என்னவென்றால், திருவாத ஊராரின் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் தம் கைகளால் எழுதிய இறைவன் அந்நூல்களை உலகறியச் செய்ய வேண்டும். நூலின் முடிவில் மாணிக்கவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து என திருச்சாதிட்டு தில்லை சிற்றம்பலத்தில் பஞ்சாக்கரப்படியில் வைத்திருந்தார். காலையில் கோயிலில் இறைவன் பூஜை செய்ய வந்த அந்தணர்கள் பஞ்சாக்கரப்படியில் நூல் ஒன்று இருப்பதைக் கண்டு வியந்து அதை எடுத்து ஆண்டவனால் இது தரப்பட்டதாகும் என்று அன்புணர்வோடு பிரித்து படித்து பார்த்தார்கள். அந்த ஏடுகளின் முடிவில் மாணிக்கவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலம் உடையாள் என்ற கையெழுத்து இருந்ததைக் கண்டு
உடல் சிலிர்த்து இறைவன் திருவடிலை பெறுவதற்குரிய நூல்களில் இது தலையானது என புகழ்ந்து இந்நூலை பாடிய மாணிக்க வாசகரை சென்று கண்டு வணங்கினார். திருவாயில் படியில் இந்நூல் இறைவனால் வைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் அவரிடம் தெரியப்பட்டது. வாத ஊரார் அதை கேட்டு திருவருளை எண்ணி வணங்கினார். முடிவில் அந்தணர் அனைவரும் இந்நூலின் பொருளை தாங்கள் விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு மாணிக்க வாசகர் இந்த பொருளை திளைச்சிற்றம்பலத்தில் இருந்து தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர்களை சிற்சபைக்கு எழுந்தருளினார். அங்கு வந்து இது நூற்பொருள், இச்சபையில் எழுந்தருளியுள்ள ஆனந்த கூத்த பெருமானே ஆவார் என்று காட்டினார். அச்சபையில் எல்லோரும் காண மறைந்தருளினார். இப்பற்புதத்தை நிகழ்ச்சியை கண்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்து தொழுது போற்றினர். கூத்தப் பெருமானே மாணிக்க வாசகருக்கு தம் திருக்கரங்களால் இரண்டட கலக்க பேரின்ப பேற்றை தந்து அவரை ஆட்கொண்டு அருளினார். அடிகள் காலம். ஆராய்ச்சியாளராக மாணிக்க வாசகர் காலத்தை பற்றி பலவேறு கருத்துக்களை கொண்ட ஒவ்வொருவரும் தங்கள் கருதிய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு பல்வேறு ஆதாரங்கள் காட்டுகின்றன. எல்லோருடைய ஆராய்ச்சிகளும் அடிகளார் கடைச்சங்க காலத்திற்கு பிறகு தொடங்கி 7ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலங்களில் ஏதேனும் ஒரு காலம் மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம் என முடிவு செய்யப்பட்டது. இக்கால ஆராய்ச்சி நூல்களை தொடுத்து ஆராய்ந்த மாணிக்க வாசகர் கிபி 3ஆம் நூற்றாண்டில் தருமை ஆதீன திருவாசக நூல் வெளியிட்டு மகாவித்வான் ஸ்ரீ தண்டாயுதபாணி தேசிகர் அவர்களால் திருக்கொழுந்து பிள்ளை என்னும் 1ஆம் நூற்றாண்டு காலமாகவும், பொன்னாம்பிள்ளை அவர்களின் 2ஆம் நூற்றாண்டு காலமாகவும், மரமலை அடிகளார் அவர்களின் 3ஆம் நூற்றாண்டு காலமாகவும், வில்ஸ்டன் என்பவரின் 7ஆம் நூற்றாண்டு காலமாகவும், ஜியு போப் என்பவரின் 8-9ஆம் நூற்றாண்டு காலமாகவும், ஜூலின் வின்ஸ் என்பவரின் 9-10 நூற்றாண்டு காலமாகவும், திரு கவுடி என்பவரின் 8-10 நூற்றாண்டு காலமாகவும், டாக்டர் ரொஜட் என்பவரின் 13-14 நூற்றாண்டு காலமாகவும், நெல்சன் என்பவரின் 9வது நூற்றாண்டு காலமாகவும், கே.ஜி. சேசையர் 3-4ஆம் நூற்றாண்டு காலமாகவும், சீனிவாச பிள்ளையின் 9வது நூற்றாண்டு காலமாகவும், சிவக்க கவி சி.கே. சுப்பிரமணிய முதலியார்களுக்கு முந்தியராகவும் கூறப்படுகிறது. மூவர்க்கு முந்தியவர் மாணிக்க வாசகர் என்ற பெருந்தன்மையை தோன்றுகின்றது. மாணிக்க வாசகர் காலத்தில் நம் நாட்டில் தலைதெடுத்திருந்த புத்த மதம் என்று ஒன்று தெரிகிறது. மூவர் காலத்திலும் புத்த மதம் ஓரளவில் இருந்தாலும் இப்பொழுது காணப்படவில்லை. திருவாசகத்தில் இவரை பற்றிய குறிப்புகள் எதுவும், இதனால் பல காரணங்கள் இல்லை. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் சிறப்பு. தொல்லை அரும்பி பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தம் ஆக்கியதே எங்கள் மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கன் திருவாசகம் என்னும் தேன். இவ்வாறு அவர் பாடிய பாடல்களில் சிவபுராணத்தில் சிறந்ததாக கருதப்படுவது. எத்தனை வகையான தொல்லைகள் இருந்தாலும் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்திற்கு உருவாதர் ஒரு வாசகர் என்ற பதில் இதிலிருந்து தோன்றியது. திருவாசகம் திருப்பிறை தூண்டியில் அருளியது. சிவனது அநேக முறைகளில் சிவபெருமானின் பெருமையையும் உயிர்களை அவன் ஆட்கொள்ளும் விதத்தையும் கலிவெண்பாவில் திருச்சிற்றம்பலம் என கூறியுள்ளார். இந்த சிவபுராணத்தை சொல்லும் பொழுது நாம் 7 தலைமுறையில் செய்த பாவங்கள் நீங்கி இந்த தலைமுறையில் மிகச்சிறந்த பேரின்ப வாழ்க்கையையும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் கிடைக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. சிவபுராணம் வாழ்த்தும் வணக்கம். சிவபுராணம் என்பது சிறப்பான ஒன்று. இறைவன் தன்னை ஆட்கொள்வதுதான் வாழ்த்தும் வணக்கமும். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, மெய் பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமணிதான் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னைப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கொடுத்தாந்த வேந்தனடி வெல்க, பிறப்பெருக்கும் பிஞ்சான்றன் பொய்களல் வெல்க, புறத்தற்கும் செய்யோன்றன் பூங்கொழல் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கூண்களால் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிற்க சீரோன்களல் வெல்க,
ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தீசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நீயத்தேர் என்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரைந்த தேவனடி போற்றி ஆராதம் இன்பம் அருளமலை போற்றி சிவனின் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மூய உரைப்பவன் யான் கண்ணுதலான் தன் கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கிட்டா எழிலற்கிறைஞ்சி விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்த இலை இராதனே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழம்மா ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள்ளரசும் ஆகி முனிவராய் தேவராய் சொல்லாய் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் விளைநிலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன் ஐயா உன் உள்ளத்தில் பூங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாவென ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வியாய் தனியாய் யாமானமாம் விமலா பொய்யாயினவெல்லாம் பெய்களா வந்தருள்ளி மெய்ஞானமாகி மலர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாத இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை ஆவிருக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிலா இல்லாதாய் அனைத்துலகும் மாக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் பூக்குவாய் என்னை புவிக்குப்பாய் நின்று தொழும்பின் நாற்றத்தின் நீரியாய் சேயாய் ஞானியனே மாற்றம் மனம் கலிய நின்ற மாறையனே கரந்தப்பால் கண்ணோடு நீ கலந்தார் போல சிறந்தடியா சிந்தையுள் தேனூறி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் மாய இருள் போக்கிய மாசற்ற ஜோதி நிறங்களோ ஐந்துடையாய் விண்ணோர்களுக்கேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையோன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பரம்பாவம் என்னும் அருட்கயிற்றால் கட்டி பிறந்தோல் போர்த்தெங்கும் புழுவடிக்கும் மூடி மலம் சோறும் முன்பது வாயிற்குடிலை மலங்க புனைத்து வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தாள் விமலா உனக்கு கலந்தன்பாகி கசிந்துள்ளுரகம் நலன்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருள்ளி நீள்கழல் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயவான தத்துவனே மா சற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே அருட்கொண்ட பெருங்கருணை தேசனே தேனாரமுதே சிவபுரண்ணே பாசமாம் பற்றருக்கும் பாரிக்கும் ஆரியனே நேசவருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிடா பேராமுது நின்ற அளவிலா பொம்மானை ஓரார் உள்ளத்தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்கண்பனே அவையாவும் அள்ளையும்மாம் ஜோதியனே துண்ணிய தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லனே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமே ஞானத்தார் கொண்டுவார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுண்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்விழா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொலியே தின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேற வந்தறிவாம் தேற்றனே தேற்ற செலிவே என் சிந்தையுள்ளே ஊற்றான உன்னாரமுதே உடையவனே தெய்வப் பாடலை பயில்வோரும் பயிலும் திறனும்
வேற்று விகார விட குழுமினுட்கிடப்ப ஆற்றனை என் ஐயா ஓ என்று ஊற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவியின் சாரமே கள்ள புலக்குறும்பை கட்டரிக்க வல்லானே நள்ளிரலில் நாட்டம் பயின்றிடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அள்ளல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியனை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வா சிவபுராணத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோடு எத்த பதிந்து. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சிவகாமி அம்மை ஞான பெருங்கூத்தார் திருவடிகள் போற்றி போற்றி. இவ்வாறு நாம் சிவபுராணத்தை பாடும் பொழுது திருவாசகத்திற்கு மாணிக்க வாசகர் அருளிய இதனால் நாம் ஒரு வேண்டுதல், அதாவது நமது வீடுகளில் நோய் நொடியால் அவதிப்படுபவர்களும் கடனால் அவதிப்படுபவர்களும் திருமணம் ஆகாதவர்களாக இருப்பவர்களும் பிள்ளை பேர் இல்லாமல் இருப்பவர்களும் வீடு கட்ட முடியாமல் இருப்பவர்களும் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நாம் மாணிக்க வாசகரை மனதில் நினைத்து எம்பெருமானான பரம்பொருளை நமச்சிவாயனை மனதில் நினைத்து நாம் தினந்தோறும் ஒரு முறை 108 நாட்கள் பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு சிவபெருமான் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் அந்த காரியம் உடனடியாக சித்திக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. கோவில்களுக்கு, அதாவது இதுவே அனைத்துமே மனமார்ந்த பரிகாரங்கள் ஆகும். இறைவனை வழிபடுவதற்கு இறைவனை சரணாகதி அடைவது மிக முக்கியம். அதாவது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் சிவபெருமான் வடநாட்டில் இமயமலையில் இருந்தாலும் தென் தமிழகத்தில் அனைவர் மனதிலும் குடிகொண்டுள்ளார் என்பது அழிக்க முடியாத உண்மையாகும். ஆகையால் சிவபெருமானை சிக்கன பற்றி கொள்ள வேண்டும். பாதம் சரணாகதி அடைந்து ஒவ்வொரு காரியங்களையும் நினைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் சிவாய நமக என்னும் மந்திரத்தை கூறி சிவபெருமானை சிக்கன மாணிக்க வாசகர் பிடிப்பது போல் பற்றி கொண்டால் அவர் நமக்கு பல அதிசயங்களை தருவார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவபெருமானின் அருள் இல்லாமல் சிவனுடைய மந்திரங்களையும் சிவபெருமானையும் நாம் நினைக்க முடியாது. அதுபோல இன்று நாம் அற்புதமான ஒரு நன்னாள், அதாவது புதன்கிழமையும் புரட்டாசி 1ஆம் தேதியும் சேர்ந்து வரும் பெருமாளுடைய அனுகிரகம். இந்த பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற நன்னாளில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள சேந்தமங்கலம் நைனாமலை வரதராஜ பெருமாள் திருக்கோவில், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் திருக்கோவில் மிகவும் பிரதிஷ்டி பெற்றது. இந்த திருக்கோவிலின் வரலாறு என்று சொல்ல போனால் அதாவது நாம் ஆதி மூலமாக என்று சொல்லக்கூடிய திருப்பதிக்கு அடுத்த ஸ்தலமாக இதை நாம் ஆதி மூலம் என்று சொல்லலாம். இந்த படிகள் அனைத்துமே நாக சர்ப்பங்களின் வளைவாக எவ்வாறு வளைந்து நெளிந்து செல்கின்றதோ அவை போலவே படிகள் அனைத்தும் வளைந்து நெளிந்து இருக்கும். இது ஒரு சிறப்பு ஆகும். இன்று புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமைகளிலும் 5 வாரங்களும் பெருமாளுக்கு உரிய வாரங்கள் ஆகும். இங்கு பெருமாளிற்கு நேர்த்திக்கடன் வாரம் வேண்டிக் கொண்டு 5 வாரங்கள் விரதம் இருந்து தனது ஒரு சந்திகளை முடிப்பவர்கள் வாழ்வில் சிவபெருமான் கதை கூறியது போல நம் பெருமாள் சைவவர்கள் சிவபெருமானையும் வைணவர்கள் பெருமாளையும் வணங்குகின்றார்கள். பெருமாள் கோவிலுக்கு வெறும் கையுடன் செல்லுதல் ஆகாது. பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை, தாமரை மலர் மற்றும் கல்கண்டு தானம் செய்வது மிக சிறந்த பலனை தரும். பெருமாளுக்கு உகந்த மாலை பிருந்தா என்ற தேவி தனது காதலியாகவும் பிருந்தா என்ற தேவி துளசி செடி ஆவார். அந்த பிருந்தாவை தன்னுடைய கழுத்தில் போட்டு அலங்கரித்து பார்ப்பவர்தான் பெருமாள். பெருமாளுக்கென்று
ஒரு கைப்பிடி அளவு துளசியை வைத்தும் ஒரு கைப்பிடி அளவு கல்கண்டை வைத்தும் நாம் வேண்டிக் கொண்டு வந்தால் தீராத கடன் தீரும். தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் கைப்பிடி அளவு துளசியையும் கைப்பிடி அளவு கல்கண்டையும் சனிக்கிழமை தோறும் வாரம் தவறாமல் தொடர்ந்து 16 வாரம் சென்று பெருமாள் கோவிலில் வைத்து தரிசனம் செய்யும் பொழுது கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளை பெறுவார்கள். பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது பெருமாளை கோவிலில் அமர்ந்து தரிசனம் செய்யக்கூடாது. நின்ற தருவாயில் தரிசனம் செய்துவிட்டு சிவன் கோவிலில் அமர்ந்துவிட்டு வர வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்றால் நாம் அமர்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களுமே நம் பகவானாகிய பெருமாளுக்கு உகந்ததாகும். 5 வாரம் உபவாசனை இருப்பவர்கள் அவரது வாழ்வில் பெயர், பொன், பொருள் 16 ஐஸ்வர்யங்களும் பெற்று சகல சௌபாக்கியமாக வாழ்வார்கள் என வேத புராண இதிகாச நூல்கள் கூறுகின்றன. மற்றும் பெருமாளுக்கு நேர்த்திக் கடனாக தானம் செய்வதும் பெருமாளுக்கு நேர்த்திக் கடனாக நாம் அன்னதானம் செய்வதும் மிகச் சிறந்த பலனை தரும். ஒவ்வொரு வாரங்களும் முதலில் நாம் பெருமாள் கோவிலுக்குள் செல்லும் பொழுது துவாரபாலகர்கள் விஜய மது கைடபர் என்ற விஜய ஜெய என்ற காவலர்கள் இருப்பார்கள். அவர்களை முன்பு நாம் வணங்கிய பின்பே பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். பெருமாளில் ஜடாரி மற்றும் தீர்த்தங்களை கீழே சிந்துதல் கூடாது. கீழே சிந்துவதாலும் பலனில்லை. மலைகளிலே மிகச் சிறந்ததாக கருதப்படுவது திருப்பதி ஏழுமலை என்று சொல்லலாம். திருப்பதி என்பது 7 குன்றுகள், அதாவது 7 யுகங்கள். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கடந்து மீண்டும் பிறவா நிலை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை கொண்டதே திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசனமாகும். எப்படி சர்ப்பங்கள் வளைந்து நெளிந்து நிற்கின்றனவோ அதுபோல 7 விளைவுகளையும் கொண்டு அமர்ந்துள்ளார். மேலே உயரமான பள்ளத்தாக்குகளில் இருப்பது போலவும் அவ்வளவு மேலே சென்று தனது கர்மங்களை ஒரு நாள் பொழுது அடைத்து தனது கர்மங்களை துளைத்து இறைவன் பாதத்தில் சரணாகதி அடைந்து மீண்டும் நாம் கீழே வரும் பொழுது தலையில் மொட்டை போட்டுக் கொண்டு திரும்பும் பொழுது நமது கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நமது வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வும் கடவுளினுடைய அனுகிரகமும் கிடைக்கின்றது. கோவிலுக்கு சென்று திரும்பும் பொழுது வெறுங்கையுடன் வீடு திரும்புவதில் கூடாது. சுவாமியின் திருப்பதிக பாடல்கள் மற்றும் இறைவனின் வரலாறு, தெய்வ திருவுருவப் படங்கள் பிரசாதங்களாக நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மனம் திருப்தி அடையும். வெறுங்கையுடன் வீட்டிற்கு செல்லக்கூடாது. இதுவும் ஒரு அனுபவமாகும். இது எனது 25 வருட ஜோதிட அனுபவத்தில் நான் கண்ட உண்மையாகும். மற்றும் பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது நமது கர்மங்கள் குறைய முதலில் பாத தரிசனத்தையே செய்ய வேண்டும். அதாவது ஜோதிடத்தில் கால புருஷனுக்கு மேசராசிக்கு 12ஆம் இடத்தில், மீன ராசியில் சுக்கிர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார். அதாவது பாதத்தில் உச்சம் பெறுகிறார். லக்னத்திற்கு 12ஆம் இடமான சனி பகவானின் கர்ம நட்சத்திரத்தில் காலில் பாதத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது. சுக்கிர பகவான் என்றால் தாயாரை குறிக்கும். பணம், தனம், வண்டி வாகனம், பொருள் அனைத்தும், பொன் நகைகள், வெள்ளி, படுக்கை சுகம் மற்றும்
இவை அனைத்திற்கும் சொந்தக்காரராக விளங்குபவர் சுக்கிர பகவான். அவருடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றாலும் நாம் முதலில் பெருமாளின் பாதத்தை தரிசனம் செய்ய வேண்டும். பாதத்தை தரிசனம் செய்து ஒவ்வொரு அங்க அசைவுகளாக இறைவனின் தலையை கையை தரிசனம் பண்ணும் பொழுது நமது ஜென்ம கர்மாவிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். நாம் சென்ற உடனே இறைவனை நேருக்கு நேராக கண்களை தரிசனம் செய்தல் கூடாது. நமது பாவங்களை முதலில் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் எனில் அவருடைய பாதத்தை நாம் சரணாகதி அடைவதே மிகச்சிறந்த பலனாகும். அவருடைய பாதத்தை சரணாகதி அடைந்து நாம் அங்க அசைவுகளாக மேல் நோக்கி அவரின் தலையில் பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். வாழ்க்கையில் ஒரு வழிபாடு என்பது ஒவ்வொரு கோவிலின் வழிபாடுகளையும் விதிமுறைகளையும் அறிந்து கொண்டு நாம் தரிசனம் செய்யும் பொழுது சகல சம்பத்துக்கள் உண்டாகும். இவ்வாறு இந்த அற்புதமான ஒரு நன்னாளில் சிவபெருமானின் புதன்கிழமை அரணும் அரியும் ஒன்று, அரணும் அரியும் உண்டு, அறியாதவர் வாயிலே மண் என்று சொன்ன பழமொழி என்பது இன்றைய நன்னாளில் மிக பொருந்தும் என்பதே என்னுடைய வாதம். இன்று புரட்டாசி மாத நன்னாளில் புதன்கிழமை என்று பெருமாளுக்கு உகந்த அற்புதமான நன்னாளில் இன்று புதன் பகவானின் அனுகிரகம் பெற்ற பெருமாளின் அனுகிரகம் பெற்ற நன்னாளில் சிவபெருமானின் சைவ அசைவ, அதாவது சைவமும் வைணவமும் ஒன்றே என கூற்று சொல்லும் அளவிற்கு சிவபெருமானின் தொண்டராகிய மாணிக்க வாசக பெருமானின் அருளையும் அவர் எங்கு பிறந்தார் வளர்ந்தார் எவ்வாறு இறைவனை அடைந்தார் என்ற கூற்றையும் கூறி பெருமாளுக்கு உண்டான நன்னாளான இறைவனை எவ்வாறு நாம் வணங்க வேண்டும் என்ற கருத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த அற்புதமான நன்னாளில் அதுவும் ஏகாதசி, அதாவது புத ஏகாதசி, புத ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புத நன்னாளில் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிவசிவ அன்பே சேனல் நிர்வாகிகள் தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த யூடியூப் சேனல் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் யோகங்களும் அனைத்து நோய் நொடியிலிருந்து விலகி சகல சம்பத்துக்களும் பெற வேண்டும் என பல்லாண்டு 16 ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழம் என வாழ்த்தி திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் சரணாகதி அடைந்து விடைபெறுகிறேன். காலதாமதம் கருதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க பாரதம். வளர்க ஜோதிடக்கலை, வளர்க ஆன்மீகம். நற்பவி உண்டாகட்டும் அனைவருக்கும். தம்பி வணக்கம்ப்பா. ஹலோ. நன்றி நன்றி, நல்லா இருந்தது. வணக்கம்ப்பா. நன்றிமா, நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். வேற என்ன கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? நமஸ்காரம்ப்பா. ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா? லைன்ல ஒருத்தர் இருப்பாங்களாட்டு இருக்குது, ராஜேஸ்வரன்ட்டு. முடிச்சுக்கலாமா? திருப்பி